பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேத புஸ்தகம் வச்சிருக்கிறவங்க வீட்டில் வேதத்தை திருப்புங்க. புதிய ஏற்பாட்டில் 11வது பக்கம். மற்றவங்க நான் வாசிப்பதை நீங்கள் கவனியுங்கள். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது என்றார். அந்த நாளிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான், சுகமானான். இங்கே கப்பர்நகூம் என்கிற பட்டணத்திற்கு இயேசு வருகிறார். இயேசுவின் நாட்களில் அங்கே தங்கியிருந்ததான் அதிகமாக அவர் ஊழியம் செய்தார். கலிலேயா கடற்கரை ஓரத்தில் இந்த பெரிய பட்டணம் இருந்தது. அங்கு தான் இயேசு வரும் பொழுது 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதினா 100 போர் சேவகர்களுக்கு கேப்டன் ஆஃப் த ஒரு ஆர்மி, ஒரு படையினுடைய கேப்டன் அவர் 100க்கு அதிபதி. அவருக்கு கீழே 100 போர் வீரர்கள் இருப்பாங்க. இவர் ஒரு ரோமன். இயேசு கிறிஸ்து இருந்த இஸ்ரவேல் தேசம் யூதர்கள் வாழ்கிற தேசம். இந்த ரோமர்கள் அந்த நாட்களில் உலகத்தின் பல பகுதிகளை அவங்க கைப்பற்றி அவங்க ஆட்சி செய்து வந்தார்கள். எப்படி பிரிட்டிஷார் வந்து இங்கே நம்முடைய இந்தியாவை ஆட்சி பண்ணினார்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் ரோமர்களுடைய ஆட்சி பல தேசத்தில் இருந்தது. அதன் மாதிரி ஒரு ரோமன் அவங்களுக்கு 100 பேருக்கு அவன் தலைவன், படை தலைவனாக இருந்தான். ஒரு பெரிய அதிகாரி. 100க்கு அதிபதினா அந்த ரோமருடைய படையில் ஒரு பெரிய அதிகாரி அவர். அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர். அவர் ஒரு பிரச்சனையோடு இயேசுவண்டே வருகிறான். இந்த ரோமன் அவன் யூதன் கிடையாது. இந்த ரோமர்கள் சீசர், ரோமில் இருக்கிற சீசரை தான் கடவுள் லார்ட் என்று சொல்லுவாங்க. அவருக்கு தான் அவங்க பணிவாங்க, வேறு யாருக்கு முன்னாலேயும் பணிய மாட்டாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி இயேசுவனிடத்தில் வந்து ஒரு காரியம், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறான். வேதனையோடு ஒரு வேலைக்காரன், அவனுக்கு பிரியமான வேலைக்காரர், ஒருவேளை சமையெல்லாம் செய்து அவனை கவனிக்கக்கூடிய ஒரு வீட்டு வேலைக்காரனாக இருந்திருக்க வேண்டும். அவன் கொடிய வேதனைப்படுகிறான். அதனால் அவன் சுகமாகணும் ஒரு வேண்டுதலோடு வருகிறான், விண்ணப்பம். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை குணமாக்குகிறேன் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ ரோமன், நான் எப்படி உன்னை சுகமாக்குறது? நான் யூதர்களுக்கு தான் ஆண்டவர், உனக்கு கிடையாது என்று சொல்லவில்லை. இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர், எல்லாருக்கும் பொதுவானவர். யார் வேண்டுமானாலும் அவரை நெருங்கலாம், யார் வேண்டுமானாலும் அவரை கூப்பிடலாம். நீ என்ன ஜாதி, என்ன மொழி, என்ன மதம், இதெல்லாம் இயேசு கேட்க மாட்டார். அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். உரிமையோடு நீங்கள் கேட்கலாம், இயேசுவேன்னு கூப்பிடலாம். ஆண்டவரே, இயேசுவே உதவி செய்யன்னு கேட்கலாம். ஆண்டவர் பாரு உடனே சொல்கிறார், நான் வர்றேன், உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்லுகிறான், இல்லை, இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் சுகமாகிடுவான். சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ பெரிய விசுவாசமானு சொல்லி, சரி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது என்றார். உடனே சுகமாகிவிட்டான். இந்த 100க்கு அதிபதி இயேசுவண்டத்தில் எந்த விண்ணப்பத்தோடு வந்தானோ அதே காரியத்தில் இயேசு அற்புதம் செய்து விட்டார். இன்றைக்கு ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க, என் குழந்தைக்கு சுகம் வேணும், என் மகளுக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், என்னுடைய கணவருக்கு சுகம் வேணும், என்னுடைய மகன் இந்த குடிப்பழக்க இந்த விடுதலை ஆகணும்,
இந்த கடன் பிரச்சனை விடுதலை வேணும், ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் காத்திருக்கிறீங்கல்ல, உங்கள் ஜெபத்துக்கு இயேசு இன்றைக்கு பதில் தருவார். அதை கேட்டு இன்றைக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கும். அவன் ஒரு துக்கத்தோடு இயேசுவண்டை வந்தான். அவன் திரும்பி போகும் ஒரு மகிழ்ச்சியோடு போனான். நீங்கள் துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. இது முடியும் போது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்திருக்கும். எது உங்களை துக்கப்படுத்திட்டோ அந்த காரியம் மாறி இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இந்த 100க்கு அதிபதி துக்கத்தோடு வந்தான், ஒரு விண்ணப்பத்தோடு வந்தான். இயேசு பதில் கொடுத்து அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். சரி, இந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்ய என்ன காரணம்? ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் வரும்பொழுது அவருடைய கண்கள் அந்த மனிதனை ஊடுருவி பார்க்கும். சும்மா வருகிற எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்வது உண்மை. ஆனால் அவரை தேடி வருகிற மக்களுடைய மனநிலைமையை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கும் பாருங்களேன், பல ஆயிரம் பேர் கூடி வர்றாங்க. சிலருக்கு அற்புதம் நடக்குது, சிலருக்கு நடப்பதில்லை. ஏன்? அப்படி கேள்வி என் மனசில் கூட வந்திருக்கிறது. சிலர் நல்ல அற்புதம் பெற்று சாட்சி சொல்லி போகிறாங்க, சிலருக்கு உடனே அற்புதம் நடக்க மாட்டேங்குது. ஏன்? நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? உங்களுடைய உள்ளத்தில் அந்த கேள்வியோடு இன்றைக்கு அமர்ந்திருக்கலாம். இவ்வளோ பேர் சாட்சி சொல்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு, நானும் தான் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது? எனக்கு அன்பானவர்களே, இந்த 100க்கு அதிபதியுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய காரணம் என்ன? அப்போ நமக்கு அற்புதம் செய்யணும்னா நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு 3 காரியத்தை இயேசு அவனிலே பார்க்கிறார். இந்த வசனத்தை நல்லா தியானித்து அவங்களுக்கு விளங்கும். முதலாவது காரியம் 6வது வசனம் சொல்லுது, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அவன் யாருக்காக இயேசுவிடத்தில் வருகிறான்? வீட்டிலிருந்து ஒரு வேலைக்காரனுக்காக. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு எஸ்பி, ஒரு பெரிய ரேங்க் காவல்துறை அதிகாரி மாதிரி ஒரு பெரிய அதிகாரி வீட்டில் சமையல்காரர் வியாதிப்பட்டார்னா எஸ்பி வருவார் ஆஸ்பத்திரிக்கு. எத்தனையோ போலீஸ்காரங்க கூப்பிட்டு இவன் ஆஸ்பத்திரி கொண்டு போங்கப்பா, கவனிங்க, நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், கவனித்து கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அவர் நேரடியாக போவாங்களா? இந்த 100க்கு அதிபதி பெரிய அதிகாரி வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்காக அவரே நேரடியாக இயேசுவண்டை வந்து நிற்கிறார். காரணம் என்ன? அன்பு. அந்த மனிதனுக்குள்ளே இயேசு அன்பை கண்டார். எப்படிப்பட்ட அன்பு? தன்னுடைய குழந்தை வியாதிப்பட்டால் எப்படி வருவானோ, தன்னுடைய மனைவி, தன் உறவினர் ஒருவர், குடும்பத்தார் ஒருவர் வியாதிப்பட்டால் என்ன மாதிரி ஒரு ஆத்திரத்தோடு நம்ம வந்து வருவோமோ, அதே மாதிரி இந்த 100க்கு அதிபதியும் இயேசுவண்டை வரும்போது தன் வேலைக்காரனுக்காக, தன் மகனுக்காக, மகளுக்காக, மனைவிக்காக, உறவினருக்காக அல்ல, வீட்டில் வேலை செய்கிற அவனுக்கு கீழே 100 வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள சொன்னால் இயேசுகிட்ட கூட்டிகிட்டு போங்கப்பா, இயேசு அற்புதம் செய்கிறாராமே, கேள்விப்பட்டேன், நான் சொன்னேன், இவனை கூட்டிகிட்டு போய் சுகமாய் கூட்டிகிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்க முடியும். அவர் எத்தனையோ வைத்தியர்களை அழைச்சி அவர் வைத்தியம் செய்து பார்த்துருப்பார். எல்லாம் தோல்வி, எல்லாம் ஏமாற்றம். இப்போ இயேசு பற்றி கேள்விப்படுகிறார், சொல்லியிருக்கிறார், இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறார், இவ்வளோ அற்புதம் செய்கிறார். சொன்ன உடனே நானே வர்றேன், என் வேலைக்கு நான் நேசிக்கிறேன். வேலைக்காரனை கூட தன் குடும்பத்தாரை போல நேசித்த அன்பை இயேசு அவனிலே கண்டார். இதைத்தான் இயேசு சொன்னார். மார்க் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இயேசுடைய முக்கியமான ஒரு கட்டளை. உன்னை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்க வேண்டும் என்பதாக. கலாத்தியர் 5:14 வாசிக்கும்போது, உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயானால் நியாயபரமான முழுமையும் அந்த அன்புக்குள்ளே அடங்கி விடுகிறது என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. இன்னும் அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது தேவனுடைய ராஜரீக பிரமாணம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜரீக பிரமாணம். அப்போ நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோன்னு சொல்லுவோம், ஆனால் உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல நீ நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த 100க்கு அதிபதி தன்னை நேசிப்பதைப் போல தன் வேலைக்காரனை நேசிக்கிற அன்பை இயேசு கண்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள், அப்படி நேசிக்கிறீங்களா? உங்கள் மாமியாரை, உங்களுடைய தாயை நேசிக்கிற மாதிரி அந்த அளவு உங்களால் நேசிக்க முடிகிறதா? உங்கள் மருமகளை, உங்களுடைய சொந்த மகளை நேசிக்கிற மாதிரி நேசிக்க முடிகிறதா? அந்த அன்பு இருக்கு. நீங்கள் மருமகளை நேசிக்கிறீங்க, மாமியாரை நேசிக்கிற உண்மைதான். ஆனால் இயேசு சொன்ன அளவு என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நீ அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு இருக்குதா? உங்கள்கிட்ட அன்பே இல்லை, நான் எப்படி உன்னை குணமாக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சொந்த சரீரத்தை நேசிப்பதை போல உன் மனைவியை நீ நேசிக்க வேண்டும்.
அந்த நேசம் உங்களுக்கு இருக்குதா? மனைவி அப்படி நேசிக்கிறீங்களா? வேலைக்காரி மாதிரி நடத்தி, திட்டி, காயப்படுத்தி, துக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்களா? மனம் திரும்பணும். இன்றைக்கு மனம் திரும்பணும். அந்த அன்பு எனக்கு வேணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாவிட்டால் நீங்கள் தேவனை அறிய முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ இயேசு சொல்லுகிற அன்பின் அளவு என்ன? உன்னை நேசிக்கிற மாதிரி நீ மற்றவங்களை நேசிக்க வேண்டும். இந்த அன்பு குறைவுபட்டதுனால தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனை, சபையில் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, எல்லா இடத்துல கலவரங்கள். இன்றைக்கி எல்லா பிரச்சனை பாருங்கள். மணிப்பூரில் பிரச்சனைக்கு என்ன காரணம்? தன்னை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்காததுனால இரக்கமில்லாமல் அடித்து கொள்ளுவது. ஃப்ரான்ஸில் பாருங்கள், தன்னை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கிறதுனால 4 நாளை கலவரம் நீடித்து கொண்டு இருக்கிறது. உலகமெங்கும் அதை பார்க்கிறோம். இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுத்தால் ஒரு சமாதானம், அமைதி நம்முடைய உலகத்திலே உண்டாயிருக்கும். அப்போ எந்த அன்பு நமக்குள்ளே இருந்தால் தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். உள்ளத்துக்குள்ளே ஹேட்ரட், ஒரு வெறுப்பு, மற்றவங்க மேலே கசப்பு, மற்றவங்க மேலே ஒரு குறை கூறுவது, புறங்கூறுவது, மற்றவங்களை காயப்படுத்துவது, மற்றவங்களை திட்டுவது, மற்றவங்களை வேதனைப்படுத்துவது, இந்த மாதிரி சுபாவத்தோடு இருக்கிற ஆட்களுக்கு இயேசு எப்படி அற்புதம் செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். ஏன் உங்களுக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது? நீங்கள் நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஜெபெல்லாம் பண்ணுறீங்க, உண்மைதான். ஆனால் இயேசு சொன்ன மாதிரி நேசிக்கிறீங்களா? அந்த அன்பு உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு யோசித்து பாருங்கள். ஒரு சகோதரர் நேற்றைக்கு சாட்சி சொன்னதை பார்த்தீங்கல்ல. 1 வருஷமாக டிப்ரெஷன், மன அழுத்தம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, முடங்கி போன ஒரு நிலைமை. அப்போ ஆண்டவர் பேசுகிறார், நீ மற்ற மேலே கசப்பாக இருக்கிற, வெறுப்பாக இருக்கிற, அன்பு இல்லாமல் நடந்து கொள்கிற, நீ போய் உன் அன்பை வெளிப்படுத்து. அவர் அதை உணர்ந்து மனம் திரும்பி போய், நான் யார்கிட்ட அவர் மற்றவங்களை துக்கப்படுத்தியன்னு அவரை போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அவன்கிட்ட அன்பு காமிச்சிட்டு வந்தார். உடனே விடுதலை, உடனே விடுதலை. நீங்கள் மற்றவங்களை காயப்படுத்தி, மற்றவங்களை துக்கப்படுத்தி, அவமானப்படுத்தி நீங்களும் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. வெறும் வார்த்தையில் உண்டாகிற அன்பல்ல. உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். அது இருக்குதான்னு யோசித்து பாருங்கள். நிறைய பேர் வியாதியிலிருந்து விடுதலை பெறாத காரணம் அதுதான். அமெரிக்காவில் ஒரு கூட்டத்தில் நடந்த அற்புதத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரி ஆர்த்தரைட்டிஸ், அப்படியே விரலெல்லாம் மடங்கி விட்டார். அந்த வியாதி அதிகமாக்கி முடக்குவாதம், விரலெல்லாம் அப்படி மடங்கி விட்டார். அப்படியே பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டம். கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் அவளை குறித்து வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்கன்னு வெளிப்படுத்தி, நீ எழும்பு அந்த ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல அவங்க வெட்கப்பட்டு எழும்பலை. அவர் அடையாளெல்லாம் சொன்னார். ஆண்டவர் பேசின உடனே எழும்பி நின்றாங்க. அப்போ அவர் சொன்னார், உன்னுடைய உள்ளத்தில் 2 பேரை குறித்த கசப்பு இருக்குது. அந்த கசப்பை உன்னுடைய உள்ளத்தை விட்டு வெளியே போனால் இப்போ இயேசு சுகமாக்கிடுவார்னு. அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் என்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னு. சிலர் நம்ம அப்படி தான் நான் நடந்து கொள்கிறோம். கிறிஸ்தவங்க கூட இல்லை ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே உன்னுடைய உள்ளத்தில் 2 பேரை குறித்து ஒரு வருத்தம், கசப்பு இருக்குது. அவங்க செய்த சில காரியம் உங்களை பாதித்ததுனால அவங்க மேலே வெறுப்பு பல வருஷமாக இருக்குது. அவங்கள நினைச்சாலே உன்னுடைய உள்ளத்தில் ஒரு மாதிரி ஒரு கோபமும் எரிச்சலும் வருது. எப்போவுமே அவங்க மேலே கோபம் இல்லை, அதை நினைக்கும் போது வருது. அந்த 2 பேரை நீ மன்னிச்சு உன்னுடைய உள்ளத்தை விட்டு அது வெளியே போகணும். அப்போ உனக்கு சுகத்தை நான் தருவேன்னு இயேசு சொல்லுகிறார். அவங்க முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளலை. அவர் சொன்னார், இல்லை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, 2 பேரை கொடுத்த கசப்பு இருக்குது. யோசித்து பார்த்துட்டு சொன்னாங்க, உனக்கு வேலை கொடுத்த ஒரு எஜமான், அவங்க வேலை பார்த்த ஆஃபீஸில் உள்ள அவருடைய மேல் அதிகாரி அவங்களை காயப்படுத்துகிற மாதிரி நடந்துட்டார். இன்னொரு பக்கம் அவருடைய பாஸ்டர், சபையில் உள்ள பாஸ்டர், அவங்களுக்கு ஒரு ஊழிய காரியத்தில் அவர் இவங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கலை. அது அவர் ஊழியத்தில் சாதாரண நடந்தார், இவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிச்சு. அதனால் அந்த பாஸ்டர் மேலே மனசில் வருத்தம். அதனால் பாருங்கள், அது பல வருஷம் ஆச்சு, 10-15 வருஷம் ஆகி போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ மன்னித்து மறக்கணும், நீ அதை மன்னிக்கணும், நீ அவங்கள நேசிக்கணும். அவங்களை குறித்த வருத்தம் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அப்போ தான் அவங்க வெளிப்படுத்தி காமிச்சோன்னா, நான் மன்னிக்கிறேன், அவங்கள நான் 2 பேரையும் மன்னிக்கிறேன், உள்ளத்தை விட்டு அந்த கசப்பு போயிடட்டும், இயேசுவே எனக்கு உதவி செய்யுன்னு அப்படி ஒப்பு கொடுத்தாங்க. விரலெல்லாம் அப்படியே விரிய ஆரம்பித்து விட்டார். அந்த முடக்குவாத நிமிஷத்தில் மாறி, விரலில் மாற்றம், நரம்பில் மாற்றம், உடல் முழுவதும் ஒரு மாற்றம், அற்புத சுகம் உண்டாகி விட்டார். பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அவருக்காக யாருமே ஜெபம் பண்ணலை. அந்த ஊழியக்காரர் கை வைத்து ஜெபம்லாம் பண்ணலை. நீ கசப்பை மாறட்டும்னு சொல்லுங்கள். ஒப்பு கொடுத்த உடனே விடுதலை, அன்பு.
அன்பில்லாத இருதயத்தோடு நீங்கள் வந்து இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னா அவர் சொல்லுவார், உங்கள்கிட்ட அன்பே இல்லையே, நான் இப்படி உனக்கு அற்புதம் செய்வது. யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ளவங்களை எப்படி நேசிக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களை எப்படி நேசிக்கிறீங்க. சிலர் உங்களை வருத்தப்படுத்துகிறபடி பேசுவாங்க, செயல்படுவாங்க, நடப்பாங்க, உங்களை டீஸ் பண்ணுவாங்க, உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. அவங்கள மன்னித்து அவங்கள நேசிக்கிற ஒரு அன்பு உங்களுடைய உள்ளத்தில் வந்துட்டால் உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். மனைவி மேலே கசப்பாக இருக்கீங்க, புருஷனை குறித்த வெறுப்பு வச்சுருக்கிறீங்க, எப்படி ஆண்டவர் ஜெபத்தை கேட்க முடியும்? பெற்றோர் மேலே கசப்பு வச்சுக்கிட்டே ஜெபம்லாம் பண்ணுறீங்க. மேல் அதிகாரி அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு பாஸ்டர் மேலே வருத்த, என்னை பற்றி இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு அப்படின்னு வருத்த வச்சுக்கிட்டு அதே ஆராதனைக்கு தான் போகிறீங்க. அன்பு இல்லை, உண்மையான நேசம் அங்கே இல்லை, மன்னிப்பு இல்லை. இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, அந்த அன்பை எனக்கு தாருன்னு கேளுங்க. இந்த 100க்கு அதிபதிக்குள்ளே தன்னை போல மற்றவர்களை நேசிக்கிற அன்பு இருந்ததுனால அவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே கேட்டு அற்புதம் செய்தார். ரெண்டாவது பாருங்கள், இந்த மனிதருக்குள்ளே காணப்பட்ட இன்னொரு காரியம் 8வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், நான் வந்து அவனை குணமாக்கும் வீட்டுக்கு வரேன்றார். அவர் சொல்கிறார், ஆண்டவரே என் வீட்டுக்குள் நீர் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே. ஐ எம் நாட் worthy லார்ட், ஐ எம் நாட் worthy. நீர் பரிசுத்தமுள்ள தேவன், என் வீட்டுக்குள்ளே நீங்கள் கால் வைக்க நான் தகுதி உள்ளவன் அல்ல. தாழ்த்துகிறார். தாழ்மையை இயேசு கண்டார். பாருங்க, அவர் வந்த உடனே 100க்கு அதிபதி இயேசு இடத்தில் வருகிறார். இங்கே தெருவில் தான் அந்த நடந்திருக்கணும். பார்த்த உடனே ஆண்டவரே என்று சொல்லுகிறார், லார்ட் என்று இயேசுவை சொல்லுகிறார். எல்லாரும் இவரை தான் 100 போர் வீரர்களும் இவரை தான் லார்டுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பயப்படுவாங்க. இவர் வந்து இயேசுக்கு முன்னால் ஆண்டவரேன்னு தன்னை தாழ்த்தின்னு இருக்கிறார். நான் பார்த்துற நல்ல தாழ்மை. பொதுவாக இந்த ரோம அதிகாரிகள் யாருக்கு முன்னாலே தாழ்ந்து போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க தானே எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி ஆளுகை பண்ணுறாங்க. அதனால் எப்போவுமே ஒரு கெத்தாக தான் இருப்பாங்க. எல்லோரும் எங்களுக்கு அடிமைன்ற மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க லார்ட் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் வந்து ரோமாபுரியில் இருக்கிற சீசரை தான் அவங்க லார்டுன்னு சொல்ல, வேறு யாரையும் கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி தான் அவங்க அந்த ரோமர்கள் இருந்தாங்க. ஆனால் இவர் இயேசு பற்றி கேள்விப்பட்டு அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அவருடைய காரியத்தெல்லாம் கேள்விப்பட்டதுனால இவர் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது, இவர் கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார், இவர் ஆண்டவர் மனிதனாய் வந்திருக்கிறார்னு சொல்லி அதை பாருங்கள் வந்து சொல்கிறார், ஆண்டவரேன்னு சொல்கிறார். இதை குறித்து ஒரு ஊழியக்காரர் தன் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை நான் வாசித்தேன். புறாவுக்கு முன்பாக கழுகு தலை கொன்னின்ற முழங்கால் படிட்டு இருக்கிறது. ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக சிங்கம் முழங்கால் படிட்டு தலை கொன்னின்று நிற்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் சாதாரண தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தவர். அப்படி தான் உலகம் அந்த மதவாதிகள் நினைச்சாங்க. ஆனால் இவர் விசுவாசித்தார், இவர் கடவுள், இவர் ஆண்டவர், இல்லாட்ட இது மாதிரி அற்புதம் செய்ய முடியாது அப்படின்னு தன்னை தாழ்த்தினார். நான் பாத்திரன் அல்ல. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று 1 பேதுரு 5:5 வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பெருமை, தன்னை குறித்த பெருமை, தன் குடும்பத்தை குறித்த பெருமை, படிப்பை குறித்த பெருமை, செல்வத்தை குறித்த பெருமை, சிலருக்கு வெறும் பெருமை. அப்படி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது, ஆனால் பேச ஆரம்பித்தா ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அவன் வீட்டுக்கு 5 பைசா சம்பாதிச்சு கொடுக்க மாட்டான், வெறும் தெருவில் சுற்றிக்கிட்டு அலைவான். பேசுகிறத பார்த்தீங்கன்னா வெறும் பெருமை பேசுவீங்க. தாத்தா இப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்கள் அப்பா இப்படிப்பட்டவர் தெரியுமா, என்ன பரம்பரை தெரியுமா, அப்படி எல்லாம் பேசுகிற ஆட்களை பார்த்துருக்கீங்களா? வெறும் பெருமை பேசுவது, நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கு. ஊழியத்தில் கூட அப்படி இருக்கிறாங்க. ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்குது, ஆனால் அவங்கள பட்டம் என்ன, அவங்களுக்கு என்ன, அது பேர் என்ன, ரெவரண்ட் டாக்டர் என்ன, அவங்களுக்கு வந்து பிஷப்ன்றது என்ன, மாடரேட்டர் என்கிறது என்ன, வெறும் பெருமை. தயவுசெய்து அதெல்லாம் விட்டு கீழே இறங்குங்க. தாழ்த்தும் போது தேவன் அவளுக்கு கிருபை கொடுப்பார். நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கூட்டத்துக்காக ஒரு ஊருக்கு அழைக்கப்பட்டு போயிருந்தேன். நல்ல கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. பகலெல்லாம் ஜெபிப்போம், ராத்திரியில் கூட்டம். போதகர் ஐயா, நல்ல ஒரு போதகர் ஐயா, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தாழ்மையான ஒரு போதகர் ஐயா, சிஎஸ்ஐ ரெவரண்டு தான் அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனோம், அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நொடிந்து போன, வசதியாக இருந்து நொடிந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் போய் ஒரு ஜெபிச்சுட்டு வரணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஜெபிக்கவே நேரம் போதாது ஐயா, ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க, நான் வர்றேன், சரி போய் ஜெபிச்சுட்டு வரலான்னு சொல்லி ஐயாவோடு நான் போனேன். அப்போ அந்த ஐயா என்னை கூப்பிட்டு போனாங்க அந்த வீட்டுக்கு. நான் என் கூட ஊழியத்துலேருந்து 1-2 பேர் வந்திருந்தாங்க.
போதுகரையா அந்த வீட்டுக்கு போகிற பெரிய வீடு, முன்னால் காருகள் இருக்குது, பெரிய தோட்டம் இருக்குது, பெரிய பணக்காரங்க வசதி உள்ளவங்க தான். நான் அப்படி உள்ளே போகிறோம். அந்த வரவேற்பறையில் நிறைய சோஃபா, அந்த அந்த அலங்காரம்லாம் பார்த்தாலே தெரியுது கிறிஸ்தவங்க தான் அவங்கெல்லாம். ஆனால் கூட்டத்துக்கு வந்த மாதிரி தெரியல. வீட்டுக்கு ஜெபிக்க போயிருக்கிறோம். அவங்கெல்லாம் சோஃபாவில் உட்காந்துருக்குறாங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெரிய வாலி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. பெரிய ஃபேமிலியாக இருக்குது. சோகமாக இருக்கிறாங்க, துக்கமாக. நிறைய வியாதி, பிரச்சனை, இழப்பு, நஷ்டம், நல்லா வாழ்ந்திருந்து இப்போ ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் அந்த போதகரையாவும் தன்னுடைய சபை மக்கள் எல்லாம் பாரம் கொண்டு அவங்களுக்காக ஜெபிக்கண்ணி கூப்பிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சரி ஜெபிக்கலான்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டோம். போதகரையா நானும் எங்களோட கூட வந்து 2 பேர் முழங்கால் படிக்கிட்டோம். கண்ணை மூடி ஜெபிக்கணும். ஆண்டோடைய முகத்தை பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, வெயிட் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் உன் கண்ணை திறந்து பாருன்னு சொன்னார். என்னது ஆண்டவர் சொல்கிறாரு, கண்ணை திறந்து பாருன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ஜெபிக்க கண்ணை மூடினேன்னா கண்ணை திறந்து பார்த்தேன். பாருன்னார் ஆண்டவர். பார்த்தா அந்த வீட்டில் ஒருத்தர் கூட முழங்கால் படியிடவில்லை. ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு சோஃபாவில் இப்படி உட்காந்துருக்கார். ஒரு அம்மா இப்படி உட்காந்துருக்குது. வாலி பிள்ளைகள் ஒருத்தர் கூட முழங்கால் படியிடலை. அப்படியே ஸ்டைலாக உட்காந்துருக்காங்களாம். ஆண்டவர் சொன்னார், நான் எப்படி இவங்களை ஆசீர்வதிக்க முடியும்? இவங்களை ஆசீர்வதின்னு நீ கேட்டால் நான் ஆசீர்வதிச்சிருவேனா? அவங்களுடைய பெருமையை பாரு. எனக்கு முன்னால் தாழ்த்துகிற இருதயம் கூட அவங்களுக்கு இல்லையே, நான் எப்படி இவளை ஆசீர்வதிக்க முடியும்? பாரத்தோடு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோதான். ஒரு நன்மையும் நடக்கலை. பெருமை. கர்த்தருக்கு முன்னால் தாழ்த்துகிற இருதயம் கூட அவங்களுக்கு இல்லை. இன்றைக்கி இந்த பெருமையினால தான் நிறைய பேர் ரட்சிப்பை புறக்கணித்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுதான் ரட்சகர்னு தெரியும், இயேசுதான் ஆண்டவர்னு தெரியும், அவர் தான் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் மூலமாக தான் பல்லத்து போக முடியும்னு தெரியும். ஆனால் ஏன் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை? சமுதாயம், என் குடும்பம், என் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? இந்த பெருமை, வரட்டு பெருமை நிமித்தம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துன்னு இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளம். ரட்சிப்பை இழந்துன்னு இருக்கிற குடும்பங்கள். நீங்கள் மறித்து ஒரு நாள் நீங்கள் மரணம் நேரம் வரும்போது ஒருத்தரும் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. ஒருத்தரும் வந்து நீங்கள் நினைக்கிற அந்த குடும்பம், சொந்தம், பந்தம், அந்த சமுதாயம் ஒருத்தரும் அடக்கம் பண்ணுறதுக்கு வருவோம். வந்து இவன் செத்து போயிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு போக, அவ்வளோதான். பரலோகத்துங்களை கூட்டு போக ஒருத்தரால் முடியாது. இயேசு என்கிற ரட்சகர், அவருக்கு முன்னால் தாழ்த்தணும். நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த தாழ்மை உணர்வே இல்லை. இந்துக்களை போய் கற்றுக்கொள்ளுங்க தாழ்மை. ஆண்டவருக்கு முன்னால் எப்படி தாழ்த்தணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்துக்கள் எப்படி சாமி கும்பிட்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். ரோட்டில் எல்லாம் போய்கிட்ருப்பாங்க, பஸ்ஸு போக, ரோட்டில் எங்கேயோ ஒரு கோயிலை பார்த்துட்டா அவங்க தெய்வ பக்தி பயம் பாருங்களேன். செருப்பை கழட்டிட்டு அங்கே நின்று அவங்க கும்பிடுவாங்க. எதனால்? நான் கடவுளுக்கு முன்னால் நம்ம தாழ்த்தணும். செருப்பை கழட்டிட்டு ரோட்டில் பயபக்தியாக நிற்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க ஷூ போட்டுட்டு கம்யூனியன் சர்வீஸு. கம்யூனியன் எடுக்க போகிறாள், ஷூவை கழட்டாமல் போகிறேன். உனக்கு என்ன ஒரு பயம்? ஆண்டவருக்கு ஒரு பயம் இருக்குது, கர்த்தருக்கு முன்னால் என்ன தாழ்மை இருக்குது. உடனே ஒரு வசனம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறான். இவர் இருதயம் ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி. நீ போட்டுக்க ஷூவிலேயே உன் இருதயம் எப்படிப்பட்டன்னு வெளிப்படுதில்லை. அந்த பெருமையினால் தானே நீ அதை போட்டுக்கிட்டு நிற்கிற. யோசித்து பாருங்கள். அமெரிக்கா, கனடாவில் கூட அந்த இந்து மக்கள் பக்தியாக சாமி கும்பிட்றத பார்த்துருக்கிற. வெளியில் எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் உள்ளே போவாங்க. கிறிஸ்தவங்களுக்கு அந்த பயமே கிடையாது, தாழ்மையே கிடையாது. சும்மா வெறும் பக்தி அங்கே போய் சர்ச்சில் ஷோ காமிக்கிறது. தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்க எப்படி ஆண்டவருக்கு முன்னால் நம்ம தாழ்த்தணும் என்பதை கற்றுக்கொள்ளுங்க. மெட்ராஸில் அண்ணா நகரில் ஒரு சர்ச் இருக்குதான், சிஎஸ்ஐ சர்ச்சு தான். எப்போவுமே திறந்துருக்கும். எப்போ வேணாலும் யார் வேணாலும் போய் பிரார்த்தனை பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். அந்த பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு பிராமண ஒரு தாயார், பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு இயேசு மேலே அன்பு, விசுவாசம். அப்பப்போ வந்து அந்த சர்ச்சில் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு போவாங்க. இயேசுவை பற்றி நல்லா அறிஞ்சிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு சர்ச்சை விட்டு வெளியே வரும்போது அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு கமிட்டி மெம்பர்னால என்னவோ பெரிய இது மாதிரி சிலருக்கு நினைப்பில்லை, அது பெரிய பெருமையான பதவி மாதிரி. கமிட்டி மெம்பர் வர்றார், ஷூ போட்டுக்கிட்டே சர்ச்சுக்குள்ளே போகிறார். அந்த அம்மா அவர் கமிட்டி மெம்பர்னு தெரியாது. அந்த பிராமண தாயார் சொல்கிறாங்க, என்ன இல்லையா அப்படின்னாங்க. என்னம்மா என்னார், உனக்கு புத்தி இருக்குதா? உள்ளே ஏசு இருக்கிறாரு தெரியுதா உனக்கு? அவங்க சொல்கிறாங்க,
உள்ளே ஏசு இருக்கிறாரு தெரியுதா, காலில் செருப்பு போட்டு ஷூ போட்டு உள்ளே போகிற, கழட்டிட்டு போ அப்படின்னாங்க. ஒரு பிராமண தாயார். அதை பார்த்துட்டு வந்த சகோதரர் வந்து என்கிட்ட சொன்னார், பிரதர், யாரை கொண்டு ஆண்டவர் போதிக்கிறார் பாருங்கள், புத்தி இருக்குதா, கிறிஸ்தவனே உனக்கு புத்தி இருக்குதான்னு கேட்குறாங்க. பக்தி உள்ள இந்து மக்கள் கேட்குறாங்க, புத்தி இருக்குதா உனக்கு, சர்ச்சுக்குள்ளே செருப்பு போட்டுக்கிட்டு செப்பு புப்புன்னு நடக்கிற பயபக்தி இருக்குதா, ஒரு தாழ்மை இருக்குதா, அட்லீஸ்ட் சரி கம்யூன் எடுக்கும்போது அது கழட்டிட்டு போகலாம்ல, புத்தி இருக்குதா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி உனக்கு அற்புதம் நடக்கும்? உள்ளத்தில் பெருமை இருக்குது, உன்னை தாழ்த்த மனம் இல்லை, தாழ்த்த மனம் இல்லை. 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க தேவாலயத்திற்கு. லூக்கா 18:10-14 பாருங்கள். பரிசேயன் சொல்கிறான், நான் அவனை போல இல்லை இவனை போல இல்லை, வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுறேன், தசமபாகம் கொடுக்குறேன், ஆண்டவரே உமக்கு தெரியல நான் தசமபாகலாம் தர்றேன், 2 முறை உபவாசம் பண்ணுறேன். பெருமை, ஆவிக்குரிய பெருமை. நீங்கள் நிறைய பேருக்கு ஆவிக்குரிய பெருமை. எங்கள் சர்ச் எப்படிப்பட்டது தெரியுமா, எங்கள் அனுபவம் எப்படிப்பட்டது தெரியுமா, ஆவிக்குரிய பெருமை. அவன் ஜெபத்தை ஆண்டவர் சட்டையே பண்ணலை. ஆனால் ஒரு ஆயக்காரன் போய் ஆண்டவரை கண்ணேறிட்டு பார்க்கக்கூட துணியாமல் தாழ்த்தி மார்பில் அடித்து கொண்டு, பாவியாக என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே நீ தாழ்த்தினான். அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். உங்களை தாழ்த்துங்க ஆண்டவருக்கு முன்னால். அவர் எவ்வளோ பெரிய தேவன், மகிமையின் ராஜா, அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர். அவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார். 100க்கு அதிபதி, எவ்வளோ பெரிய அதிகாரி. இயேசுவை கூட்டிகிட்டு வாங்கப்பா, நான் சொன்னேன்னு கூப்பிடுங்க, அவர் வருவார்னு வீட்டில் உட்காந்து சொல்லி அனுப்பியிருக்கலாம். அவன் அப்படி சொல்லலை. இன்றைக்கி சிலர் அப்படி தான், பதவி பெருமையில் அவர் என்ன பார்க்க வர சொல்லு, அவர் எனக்காக ஜெபிக்க என்ன பார்க்க வர சொல்லு அப்படின்னு. இவர் வரமாட்டாராம். ஆனால் இங்கே 100க்கு அதிபதி அவன் தன்னை தாழ்த்தி போய் இயேசுக்கு முன்னால் நிற்கிறார். அதனால தான் இயேசு அற்புதம் செய்கிறார். அந்த தாழ்மையை ஆண்டவர் பார்க்கிறார். இருதயத்தில் தாழ்மை வேணும். ஆண்டவரே, என்கிட்ட என்ன தகுதி இருக்குது, நீர் என் ஜெபத்தை கேட்பதற்கு என்கிட்ட என்ன அருகதை இருக்கிறது, ஆண்டவருடைய கிருபை. நீ கூப்பிட்ட உடனே ஏன் உனக்கு அற்புதம் செய்யணும், என்ன தகுதி இருக்கிறது, கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம். நம்மை தாழ்த்த ஆண்டவரே உம்முடைய கிருபை. நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்களை தாழ்த்துங்க, இன்றைக்கு உங்களை தாழ்த்துங்க. ஒரு சகோதரர் சொன்னார், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் இயேசு தருவார், ஏற்றுக்கொண்ட. அவர் சொன்னார், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது இருக்கட்டும் ஐயா, என்ன இயேசு ஏற்றுக்கொள்ளுவாரா, நான் தகுதி உள்ளவன் அல்ல, நான் ஒரு பாவியான மனிதர், என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பாவம் காணப்படுது, என்னை அவர் ஏற்றுக்கொள்ளுவாரான்னு சொன்னார். இந்த தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க. நீங்கள் தாழ்த்தும் போது உங்களுக்கு கட்டாய அற்புதம் செய்வார். 3வது, இந்த மனுஷனிடத்தில் இயேசு இன்னொரு காரியம் பார்க்கிறார். இயேசு சொல்லுகிறார், நான் வந்தவனை குணமாக்குவேன் என்று. அவர் சொல்கிறான், நீங்கள் நான் பாத்திரன் அல்ல, என் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வருவதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் வீட்டில் இருக்கிற வேலைக்கார சுகமாயிடுவான். ஆண்டவரே, இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை. அவனுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டாரா. அடுத்த வசனம் சொல்லுது, 10வது வசனத்தில், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இயேசுவையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு மனிதன் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்து விட்டான். நான் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அவன் சொல்கிறான், நீங்கள் வர வேண்டாம், இருக்க நான் கஷ்டப்படணும், இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சுகமாயிடுவான் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன். எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை. நம்ம ஆட்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணியாச்சு, விசுவாசம் எடுப்பாங்க, ஏசு அற்புதம் செய்வார். இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஜெபிங்களேன், இன்னும் பாரம் எடுத்து ஜெபிங்களேன். இங்கே ஜெபிச்சா எங்கே சரியில்லைனா என் மனைவிட்ட ஜெபிக்க போகிறாரு, மனைவிட்ட ஜெபிச்சா அப்புறம் ஏன்ட்டு ஜெபிக்க வர்றாரு. இந்த மாதிரி அவிசுவாசம் இருக்கனால தான் எத்தனை ஊழியக்காரன்ட்ட தலையை கொடுத்தாலும் அற்புதம் நடக்காது. உங்கள் விசுவாசம் ஊழியக்காரன் மேலேயே ஊழியக்காரி மேலே இருக்கக்கூடாது, இயேசுவின் மேலே. ஒருத்தர் ஜெபிச்சுறாங்களா, இவங்க முக்கியமல்ல, இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற இயேசு முக்கிய. அற்புதம் செய்துட்டார், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா அற்புதம் நடக்கும். இந்த விசுவாசம் இல்லாமல் அவர்கிட்ட ஜெபிச்சு எத்தனை பேர்கிட்ட ஜெபிச்சாலும் அற்புதமே நடக்காது. ஏன்னா உங்களுடைய அவிசுவாசம். அப்போ இவன் சொல்லுகிறா, நீங்கள் இங்கே யவீர் வந்து ஜெபாலை தலைவர் சொல்கிறான், என் மகள் வியாதி படுக்கையில் இருக்கிறாள், சாக கிடக்கிறா, நீங்கள் வந்து கை வைங்க, அவள் பிழைத்து கொள்வாள். அவனுடைய விசுவாசம். நீங்கள் வீட்டுக்கு வந்து கை வச்சிருங்க, ஆண்டவரை பிழைத்து கொள்ளுவாள். ஆனால் இவன் விசுவாசம் என்ன?
இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், வீட்டில் அற்புதம் நடத்துகிறோம். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை. இயேசுவை ஆச்சரியப்பட வைத்து விட்டார் அவனுடைய விசுவாசம். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிரகாமின் தேவனை தெரியும், ஈசாக்கின் தேவனை தெரியும், எலியாவின் தேவனை தெரியும். அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாடு அவங்க கையில் இருக்கிறது. ஆண்டவர் செய்த அற்புதத்தை எல்லாம் அறிவார்கள். ஆனால் இவன் ஒரு 100க்கு அதிபதி ரோமன், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவர் அற்புதம் செய்கிறார் என்பதை அறிந்தவுடனே விசுவாசம் வந்தது. இவனுடைய விசுவாசம் பெரிது. அதனால் தான் இஸ்ரவேலருக்குள்ளும், நான் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலை. அப்படிதான் நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம். ஒரு முஸ்லீம் குடும்பத்தார், இஸ்லாமிய குடும்பத்தார், கணவன் மனைவி, ஒரு குழந்தைலாம் இருந்துச்சு. அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. வந்தாங்க ஜெபிக்க சில மாதங்களுக்கு முன்பாக. என்னம்மா என்ன விஷயம் ஐயான்னு கேட்டால், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வளர்ச்சி இல்லை, அந்த குழந்தை அழிச்சிடணும், நீங்கள் அந்த குழந்தைக்கு வளர விட்டுறக்கூடாது, குழந்தை இப்போ இந்த உயிரோடு பிறக்கிறது கஷ்டம், அப்படியே பிறந்தாலும் உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டோம், இது நீங்கள் அழிச்சிருங்க அப்படி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுன்னு தெரில. டாக்டர்ஸ் ஸ்கேனில் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த கரு முழுமையான வளர்ச்சி பெறலை, அதனால் இந்த குழந்தை அரைகுறையாக தான் இருக்கும், பிறந்ததுன்னா உங்களுக்கு பாதிப்பு, ஒருவேளை மரிச்சே பறக்கலாம், உறுப்புகள் இல்லாமல் போயிடலாம், அதனால் இப்போவே அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜெபிக்க வந்தோன்றாங்க. சரி, நீங்கள் இயேசுகிட்ட ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன விசுவாசம் உங்களுடையதுன்னு? இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணால் இயேசு கிறிஸ்து இந்த குழந்தைய ஆசீர்வதித்து தருவார், முழுமையாக தருவார்னு விசுவாசிக்கிறேன் இந்த சகோதரி சொல்கிறாங்க. கணவர் வந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் இவ்வளோ விசுவாசிக்கிறீங்க, இயேசு உங்களை வெட்கப்பட விட மாட்டார், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பூரண வளர்ச்சி பெற்று குறையில்லாமல் பிறக்கணும், ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். மறுபடியும் 2 மாதம் கழித்து வந்தாங்க. அவன் சொன்னாங்க, மறுபடியும் டாக்டர்கிட்ட போன மாதம் செக்கிங் வர சொல்கிறாங்க, ஸ்கேன் பார்த்துட்டு இன்னும் குழந்தையில் பூரண வளர்ச்சியெல்லாம் இல்லை, இந்த குழந்தை அரைகுறையாக தான் பிறக்கும், அதுக்கு கை இருக்காது, கால் இருக்காது, கண் இருக்காது, அல்லது மரிச்சு பிறக்கும், அந்த குழந்தை முழுமையான ஒரு குழந்தைய பிறக்காது, ஸ்கேனில் நாங்கள் பார்க்குற மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் கரெக்டாக தானே சொல்லும். அவங்க டாக்டர்ஸ் குறை சொல்ல மாட்டாங்க, அவங்க என்ன ஒருத்தர் பயமுறுத்துவாங்களா, இருக்கிறத அப்படியே சொல்லுவாங்க. அதான் உண்மை. டாக்டர்ஸ் யாரும் பயமுறுத்தியெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க இருக்கிறது சொல்கிறாங்க. சரி, டாக்டர்ஸ் இருக்கிற நிலைமை சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ என்ன விசுவாசிக்கிறீங்க? இல்லை, நம்ம ஜோபிச்சா இயேசு கிறிஸ்து என் குழந்தையை பூரணமாக தருவார்னு விசுவாசிக்கிறேன், உங்கள் விசுவாசத்தின்படி நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். 2-3 முறை ஜெபிச்சுட்டு போனாங்க. அப்புறம் கடந்த மாதம் கடைசி 10வது மாதம் குழந்தை பிறக்க போகிற மாதமும் வந்தாங்க. வந்துட்டு அதே மாதிரி அவங்க விசுவாசத்தோடு இருந்தாங்க. நான் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். நேற்றைக்கு ஜெபம் முடிஞ்ச பிறகு நேற்றைக்கு வந்திருந்தாங்க, கணவன் மனைவி வந்திருந்தாங்க, அழகான ஒரு குழந்தையோடு வந்திருந்தாங்க. ஐயோ, அவ்வளோ ஸ்வீட்டாக தேவதூதன் மாதிரி ஒரு பெண் குழந்தை, ஒரு குறை இல்லை. டாக்டர்ஸால் நம்ப முடியல. ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, 2வது மாதம் 3வது மாதம் 4வது மாதம் 5ஆம் மாதம் எல்லாமே சொல்லுது. பிறந்த போது குழந்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி அழகான குழந்தை, ஒரு உறுப்பும் பாதிக்கப்படலை. சந்தோஷமாக சொன்னாங்க. நேற்றுக்கு உங்கள் கையில் கொடுக்கணும், குழந்தைய கொண்டு வந்தோன்னு என் கையில் கொடுத்தாங்க. ஒரு சின்ன குட்டி தேவதூதனை கையில் ஏந்துற மாதிரி அவ்வளோ அழகான குழந்தை. நான் சொன்ன அவங்கள பார்த்து, உங்கள் விசுவாசம், நீங்கள் விசுவாசித்தீங்க, இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணால் என் குழந்தை பூரணமாக்கி தருவார்னு விசுவாசித்தீங்கல்ல. அவங்களுடைய விசுவாசம் இஸ்லாமிய குடும்பத்தார் தான். அவங்களுடைய விசுவாசம் பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சு. உங்கள் விசுவாசம் சகோதரி, அந்த கணவர் உங்கள் விசுவாசம், நீங்கள் குடும்பமாக இயேசு கிறிஸ்து என் குழந்தையை பூரணமாக்கி தருவார்னு விசுவாசித்தீங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது, மருத்துவ ரிப்போர்ட் இப்படிலாம் சொன்னாலும் இயேசுவால் முடியும்னு விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஒரு தேவன் உங்களுக்கு செய்வார். விசுவாசிங்க. ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அது அற்புதத்துக்கு காரணம். நீங்கள் விசுவாசித்தால் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு இடத்துல ஆண்டவர் அவிசுவாசத்துக்கு ஆச்சரியப்பட்டாராம். எங்கே தெரியுமா? நாசரத்தில் இந்த யூதர்கள். மார்க் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசித்தீங்கன்னா, இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். ஜெபால் எங்கள் பைபிள் இருக்குது, பழைய ஏற்பாடில் அதை வாசிப்பாங்க. ஆபிரகாம் தேவன், எலியாவின் தேவன் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அவிசுவாசம். அவங்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தம் இயேசு அங்கே அற்புதம் செய்யக்கூடாமல், he was unable to do miracle. வசனம் சொல்ல, அவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று சொல்லப்படுகிறார்.
அவிசுவாசம் இருந்தால் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாது. விசுவாசித்தான் அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசிக்கணும். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ தான் அற்புதம் நடக்கும். மத்தேயு 9:28-29 பைபிளை வாசித்தீங்கன்னா பாருங்கள், 2 கண் தெரியாத குருடர்கள் இயேசுவண்டே வராங்க. அந்த வசனம், இயேசு அவ்விடமிட்டு போகையில் 2 குருடர் இயேசுவின் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுது என்றார். உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள். இந்த அற்புதம் எப்படி நடந்தது? விசுவாசத்தினால. ஆண்டவர் கேட்குறார், உங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு கண் பார்வை தர முடியும், அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தின்படி தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசித்தால், இயேசு என்னை நேசிக்கிறார், எனக்கு அற்புதம் செய்வார், என்னுடைய நிந்தையை மாற்றுவார், இந்த வியாதியை நீக்குவார், குழந்தையை தருவார், தடைகளை மாற்றுவார், கடன் பிரச்சனை மாற்றி தருவார், எங்கள் துக்கம் மாறும், இயேசுவால் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்னு விசுவாசித்தால் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. உங்களுடைய விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நீங்கள் இன்றைக்கு விசுவாசித்தீங்கன்னா அற்புதம் நடக்குது. 100க்கு அதிபதி விசுவாசித்தான். அவங்க பாருங்கள், அவிசுவாசம் கொண்டதுனால அற்புதம் செய்ய முடியவில்லை. அப்போ அவங்களுடைய விசுவாசம் பலனடைத்த இந்த சாட்சிகளையெல்லாம் ஆண்டவர் நிறுத்துகிறார். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்று. ஒரு சகோதரி பாருங்கள், திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம். ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாமல் கால்கள் செயலற்று போய்விட்டது. அதனால் படுக்கையில் இருந்தாங்க, எளிமையாக நடக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு விருப்பம், இந்த திறப்பின் வாசல் ஜெப 4 மாவடியில் நடக்குது, எவ்வளோ பேருக்கு இயேசு அற்புதம் செய்கிறான்னு சாட்சி சொல்கிறாங்க, கேட்குறேன், அங்கே கூப்பிட்டு போனால் எனக்கும் இயேசு ஒரு அற்புதம் செய்வார், அங்கே ஜெபிக்கிறாங்களே எனக்கும் இயேசு அற்புதம் செய்வார்னு. குடும்பத்தார் பார்த்தாங்க, சரி உன் ஆசையின்படி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி ஒரு கார் ஒழுங்கு பண்ணி, அவங்க காருக்குள்ளே தூக்கி கொண்டு தான் வைக்க முடியும், அவங்களால் நடக்க முடியாது, தூக்கி கொண்டு பின் சீட்டில் படுக்க வச்சு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு 4 மாடிக்கு வந்துட்டாங்க. இங்கே தூக்கி கொண்டு வந்து படுக்க வச்சுருந்தாங்க. படுத்து கொண்டே தான் கூட்டத்தில் பங்கு பெற்றாங்க. அவங்க வீட்டில் புறப்படும் போது ஒரு ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே நான் நடக்க முடியாமல் கால்கள் செயலற்று நான் ஜெபத்துக்கு போகிறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், எவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்கிறீங்க, எனக்கும் நீங்கள் செய்வீங்க, நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நடந்து தான் வரணும், இப்போ என்னை தூக்கி கொண்டு தான் காருக்குள்ளே வைக்கிறாங்க, நான் திரும்ப ஜெபம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நான் நடந்து தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும், நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தை சொல்லிவிட்டு ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே படுக்கையில் தான் இருந்து கொண்டு செய்தியெல்லாம் கேட்டாங்க, ஜெபத்தெல்லாம் பங்கு பெற்றாங்க. ஜெப நேரத்தில் நிறைய பேருக்கு அற்புதம் நடந்தது, சாட்சியெலாம் சொன்னாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் ஜெபிக்கும் போது நான் அவங்களுக்கு கை வைத்து ஜெபம் பண்ணேன், ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் முடிஞ்ச பிறகு அவங்கள தூக்கி கொண்டு காரில் அதே மாதிரி பின் சீட்டில் வச்சு காரில் ஊருக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அங்கே கிராமத்தில் இப்போ வீட்டுக்கு முன்னால் கார் நின்றது. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிறதுக்காக கார் கதவை திறந்தால் அவங்க எழும்பி நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லாம் ஆச்சரியமாக குடும்பத்தாரெலாம் பார்க்குறாங்க. நடக்க முடியாமல் தானே தூக்கி காருக்குள்ளே வச்சோம், என்ன நடந்தது? வருகிற வழியிலேயே அற்புதம் நடந்தது. எப்படி? அவங்களுடைய அக்கார்டிங் டு ஹர் ஃபெய்த், அவங்களுடைய விசுவாசம். அவங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க, நான் திரும்ப வரும்போது இந்த வீட்டுக்குள்ளே நடந்து வரணும் ஆண்டவரே. அந்த விசுவாச வார்த்தையை, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கவனித்தார். அதனால் இங்கே ஜெபம் நடக்கிற இடத்துல மாற்றம் உண்டாகலை, ஊழியக்காரன் கை வைத்து நான் ஜெபிக்கும் போது மாற்றம் உண்டாகலை, காரில் தூக்கி வைக்கும் போது மாற்றம் உண்டாகலை. ஆனால் அவங்க வீடு போய் சேர்ந்து காரை விட்டு இறங்குற சமயம் கால்களில் புது பலன் சுகமுண்டாக்கி நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். ஆண்டவரை இன்றைக்கு ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் என் குழந்தைக்கு நடக்கும், ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் கணவருக்கு சுகம் உண்டாகும், என் குழந்தைக்கு சுகம் உண்டாகும், இன்றைக்கு எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். நீ விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள அவரை விசுவாசிக்கணும். என்ன இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார்,
என் பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். அவர் என்னை சுகமாக்குகிற ஆண்டவர் இயேசு என்று சொல்லி, இயேசுவின் பெயரை சொல்லி, நாமத்தை சொல்லி கூப்பிட்டு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க.